வாங்க, இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் என்னன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடையில் தான். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். பாத்திரம் காஞ்சிருச்சு. அதில் நான் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்திக்கலாம். கூடவே வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இது கூட வரமிளகா ஒரு 3 மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு 3 மிளகா போகுது. இது கூட ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கணும். இது கூடயே கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்திடலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் தக்காளி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வணங்கிட்டு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இது கூட சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அப்புறம் கொஞ்சமா மிளகாய் பொடி, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்திக்கலாம். போதும். இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தா போது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதில் இருக்கிற தண்ணி வடித்து ஒரு மத்து போட்டு கடைஞ்சிக்கலாம். இப்போ அந்த தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டேன். மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடைஞ்சாச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு கடைஞ்சிருக்கிறேன். இப்படி கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம வடித்து வச்ச தண்ணியை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். பாருங்க, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடையில் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.